வணக்கம். அமெரிக்கா ஈரான் செய்திக்காக நான் உங்கள் பாண்டியன். தற்போது வந்துள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், ஹார்முஸ் ஜலசந்திக்கு சுமார் 5000 வீரர்களை அனுப்பியதாக அமெரிக்கா தற்போது தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்கவும், ஈரானின் முக்கிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தற்போது தெரிவித்துள்ளது. அதற்காக சுமார் 5000 கடற்படை வீரர்கள் அனுப்பியுள்ளதாக செய்திகள் கூறப்படுகிறது. தற்போது போரின் மையமாக உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை அந்த நிலப்பரப்பு தற்போது மிகவும் பதற்றமாக போர் சூழல் நிறைந்துள்ளதாக அந்த இடம் மாறியுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த ஜலசந்தியை மீட்கவும், ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 90% நடைபெறும் கார்க் தீவை கைப்பற்றவும் அமெரிக்கா திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவித்த வண்ணம் வருகிறது. இதற்காகவே 5000 அமெரிக்கா கடற்படை வீரர்கள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய குழு ஈரானை நோக்கி விரைந்து சென்றதாக அமெரிக்கா கூறப்படுகிறது. இதில் ஜப்பானை தளமாக கொண்ட 31வது கடற்படை மற்றும் சாண்டியாகோ 11வது கடற்படை பிரிவு வீரர்கள் உட்பட ஹெலிகாப்டர்கள், F-35 போர் விமானங்கள் மற்றும் பீரங்கி வாகனங்களும் கூடிய தரைப்படைகளும் தற்போது அமெரிக்கா அனுப்பியுள்ளதாக செய்திகள் தெரிவித்த வண்ணம் வருகிறது. எனவே இது வெறும் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அடங்கிய இந்த கார்க் தீவை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா தற்போது முழு முயற்சி எடுத்துள்ளதாகவும், அதன் வாயிலாக ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கவும், மேலும் ஈரானின் பொருளாதாரம் முடங்கினால் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கு ஈரானை நிர்பந்திக்கவும் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்கா கூறப்படுகிறது. இதன் நோக்கம் என்ன என்றால், ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது முழு முயற்சி எடுத்துள்ளதாகவும், அதற்காக பீரங்கிகளும், F-35 போர் விமானங்களும், கடற்படைகளும் மற்றும் அனைத்து சக்திகளையும் தற்போது ஈரானை நோக்கி அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதற்காக வான்வழி தாக்குதல்கள் மட்டும் இதற்கு நிரந்தர தீர்வாக முடியாது என்ற அடிப்படையில் தற்போது தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கும் அதற்குண்டான இராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இரு நாடுகளில் உள்ள இராணுவ ஆயுதங்களையும் இராணுவ வீரர்களையும் கொண்டு தற்போது ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்காக முழு முயற்சி எடுத்துள்ளதாக செய்திகள் தற்போது வெளிவந்த உள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த செய்தியை பதிவு செய்யப்படுகிறது. இது போன்ற முக்கிய கருத்துக்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணவும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணவும். நன்றி, வணக்கம்.